Hello students, welcome to Professor Hamis Vlogs again. நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா motion in a straight line. அதை பற்றி ரிலேட்டட் டேட்டா பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? motion in a straight line. motion in a straight line அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து CBSE 11th ஸ்டாண்டர்டுக்கு வருது. ரைட்டுங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு வருது, ஃபிசிக்ஸில் வருது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே பொருந்தும். எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பொருத்தமான இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து மோஷன். வாட் யூ மீன் பை மோஷன்? மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் பொசிஷன். இப்போ ஒரு கார் இருக்குது. இந்த கார் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த கார் இங்கே வந்து நின்றுது. சரிங்களா? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த கார் வந்து அதாவது இந்த கார் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி அடுத்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு போகிறதுக்கு பேர், இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஷன். ரைட்டுங்களா? மோஷன் ஒரு ப்ராடாக சொன்னால் இது பேர் மோஷன். மோஷனுங்கிறது என்ன அப்படின்றத தீர்க்கமாக சொல்லணும் அப்படின்னா, மோஷனுங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர். டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்ற சொன்னால் அதுக்கு பேர் மோஷன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் முக்கியமானது இது எந்த பிரான்ச்லேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கினமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கினமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது மேட்டிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து மோஷன் அனாலிசிஸ். இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக நம்ம படிக்கிறதுக்கு பேர் அப்படி என்னன்னா அதுக்கு பேர் தான் கினமேட்டிக்ஸ். சரிங்களா? சரி, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத் லென்த், ஓகேங்களா, ஸ்பீடு, வெலாசிட்டி, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு இது வரும். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு பொருள் வந்து மோஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்னா என்ன? வாட் டு யூ மீன் பை ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் an external agent which causes an object to move. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு கார்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த கார் வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் மோஷன்னு சொன்னேன். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 9 மணிக்கு கார் ஸ்டார்ட் ஆகுது, 9:30 மணிக்கு அடுத்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணுது. இந்த 30 மினிட்ஸில் இந்த கார் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு ட்ராவல் ஆயிடுது. ரைட்டுங்களா? ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறிடுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? மோஷன்னு சொன்னேன். இந்த மோஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இல்லாமல் இந்த கார் இங்கேருந்து மூவ் ஆகுமா? ஆகவே ஆகாது. இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேஸ் பண்ணி வந்துருச்சு. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்து காரை ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ டெஸ்லா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய அவருக்கு கண்டுபிடிச்ச கார்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு. ஒரு பேட்ரிஸ் மூலமாக நம்ம பவர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் நம்ம மெக்கானிக்கலாக நம்ம வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார் இருக்குது, கார் ஸ்டார்ட் ஆகலை, தள்ளிட்டு போகிறோம் இல்லையா, அது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, உள்ள பெட்ரோல் போட்டிருக்கிறோம், அந்த பெட்ரோல் வந்து கம்பஸ் ஆகி எரிக்கப்பட்டு அதுலேருந்து எனர்ஜி கிடச்சி அது மூலமாக ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுக்கு பேர் கம்பஷபிள் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸை வச்சு தான் நமக்கு வந்து என்ன இருக்குது,
மோஷன் நடக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் மோஷனை பற்றி நமக்கு தெரிய முடியும். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இல்லையா, எம்ஏ. அப்போ மாஸ் கிலோகிராம், ஏங்கிறது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த கட்ட டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், ஸ்பீடு, அதுக்கப்புறம் பாத் லென்த், வெலாசிட்டி எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.